தமிழகத்தின் தலை சிறந்த ஆசிரியர்களுக்கு வணக்கம். இது பொது அறிவிப்பு ஒன்று. செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கானது. எஸ்ஜிடிடிஆர்பி தேர்வர்கள் கவனத்திற்கு. டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் ஆகிட்டு போட்டித் தேர்வு எழுதி காத்து கொண்டிருப்பவர்கள், முக்கியமாக பணி நியமன ஆணை பெற்றவர்களுக்கு பிறகு ரிசர்வ் லிஸ்ட் வெளியானவர்களுக்கானது. ரிசர்வ் லிஸ்ட்டில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும், எப்போ உங்களுக்கு டிஆர்பிலேருந்து லெட்டர் வரும், எப்போ பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து லெட்டர் வரும், தொடக்கப்பள்ளித்துறையில் லெட்டர் வரும்ன்றது நிறைய கேள்விகள். அதே மாதிரி எஸ்ஜிடிலேருந்து பிடி எத்தனை பேர் மூவ் ஆகிருக்காங்க, எஸ்ஜிடிலேருந்து பிஜிக்கு எத்தனை பேர் மூவ் ஆகுறாங்க, ஈவன் எஸ்ஜிடிலேருந்து டிஎன்பிசி சைடு எத்தனை பேர் மூவ் ஆகிருக்காங்க, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மூவ் ஆக போகிறாங்க. காலேஜ் இயர் ரிசல்ட் வரும், சில மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், இதுக்கான கைடன்ஸ் ப்ராப்பராக வேணும் அப்படின்னா இந்த குரூப் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த குரூப் இந்த குரூப்புக்குள்ளே என்ட்ரி ஆகினாவே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது, 108 ரூபா. இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் 108 ரூபா பே பண்ணிவிட்டு அந்த ரிசர்வேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக்ட் கண்டிஷன் 2016 இதில் குறிப்பிட்டபடி 3 விதிமுறைகளுக்கு உட்பட்டு எஸ்டிடிஆர்பி ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க சரியான இடத்தில் வாய்ப்புகள் உள்ள அனைத்து பாடப்பிரிவு, இது பாடப்பிரிவுன்றது தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இதெல்லாம் உருது, இதெல்லாம் சேர்ந்தவர்களுக்கானது. அந்தந்த மொழி தேர்வர்களுக்கு அரசு பணி நியமன ஆணை பெறுவதற்காக சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழிகாட்டுதல் வழங்கப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த வழிகாட்டுதல் குழு. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட் இந்த லிங்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலும் உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல ரிக்வஸ்ட் தான் கொடுக்க முடியும். AA இது ஆயுஷ் அகாடமியால் கைடன்ஸ் கொடுக்குற குழு. அதனால் ஆயுஷ் அகாடமின் AA ஷார்ட் ஃபார்மில் இருக்கும். எஸ்ஜிடி ரிசர்வ் லிஸ்ட் கைடன்ஸ் எக்ஸாமினேஷன் டேட் 21 ஜூலை 2024. இதை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் ரிக்வஸ்ட் தான் கொடுக்க முடியும். இதை ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அகாடமியோட ஜிபே நம்பர் ஒன்று இருக்கும் பாருங்கள் ஸ்க்ரீனில், 9840648109. இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் 108 ரூபா பே பண்ணிவிட்டு அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டு 8771361821 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிட்டு ரிசர்வ் லிஸ்ட்டில் நீங்கள் எங்கெல்லாம் முன்னுரிமையில் இருக்கீங்க, இல்லை உங்கள் பேர், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்கள் ரிசர்வ் லிஸ்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர், அதன் பிறகு உங்கள் ரேங்கிங் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா ஓகே இதை நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக இந்த ஜிபே நம்பரை பொறுத்தவரைக்கும் இந்த ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாத்துக்கும் இது ஒரே நம்பர் தான், 984648. இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணி தான் ஆகணும். அது பண்ணிவிட்டு அந்த 108 ரூபா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அகாடமி நம்பருக்கு அனுப்புங்க. இந்த அகாடமி நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த குரூப்புக்கு உங்களுக்கு அக்செப்ட் கொடுத்துருவோம், உள்ளே வரலாம். நீங்கள் உள்ளே வந்துட்ட பிறகு என்ன சார் நடக்கும் அப்படின்னா, எவ்ரிடே ½ அன் ஹவர் மீட்டிங் இருக்கும். நைட்டு 9 to 9:30 கூகுள் மீட் இருக்கும். கூகுள் மீட் வழியாக உங்கள் சந்தேகங்களையும் உங்கள் கேள்விகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது, எந்த இடத்துல நாம் அரசாங்கத்தை அணுகணும், அரசாங்கத்தை அணுகும் போது அவருக்கு மறுக்கும் பொழுது எப்படி நாம் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக்ட்ஸு, இது அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கான ரூல்ஸ், இதெல்லாம் இந்த அடிப்படையில் நாம் எப்படி நீதிமன்றத்தை நாடி பணி நியமன ஆணை பெறுவது, அது போன்ற கைடன்ஸ் எல்லாமே இந்த குரூப்ஸில் இருக்கும். இன்னொன்று, இந்த WSDT-TRB எக்ஸாம் அப்டேட்ஸ் இந்த குரூப் ஓப்பன் குரூப் தான், இது ஃப்ரீ குரூப்பு தான். இது சேனலில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது SGT-TRB எக்ஸாமுக்கான ஒரு கைடன்ஸ் அண்டு கோச்சிங் அண்ட் டெய்லி குவிஸ் டெஸ்ட் இதில் வந்துட்டுருக்கோம். இது செகண்ட் டிகிரி டிசி எல்லாருக்கும் பொதுவானது, ஏற்கனவே தேர்வு எழுதுனவங்களுக்கும் பொதுவானது, இப்போது 2025 டெட்டு பேப்பர் ஒன்று பாசனம் பொதுவானது, இப்போது ஸ்பெஷல் டெட் எழுதுவவங்களும் பொதுவானது, இப்போ ஃப்யூச்சரில் காமன் டெட் வரப்போது காமன் டேட்டில் பாஸ் ஆகிட்டு வரவங்களுக்கும் பொதுவானது. இது முழுக்க என்ன அப்படின்னா எஸ்ஜிடி-டிஆர்பி எக்ஸாமினுடைய கோர்ஸ். இது டோட்டலாக ஃப்ரீ குரூப்பு தான். இந்த ஃப்ரீ சேனலில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். எஸ்ஜிடி-டிஆர்பிக்கு டெய்லியுமே உங்களுக்கு இந்த குரூப்பில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, டெய்லியுமே ஒரு 10 நியூ MCQ கொஷின் சேலஞ்சஸ் வரும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு வரும். அதன் பிறகு உங்களுக்கு பெய்டு டெஸ்ட் வேணும் அப்படின்னா, எஸ்ஜிடிடிஆர் பெய்டு டெஸ்ட் வேணும் அப்படின்னா அட்மிஷன் ஃபீஸ் 1008 ரூபீஸ், மந்த்லி ஃபீஸ் 301 ரூபீஸ் பே பண்ணணும். இது 301 ரூபீஸ் பழைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போதைக்கு 5 சப்ஜெக்ட் நம்ம கைடன்ஸ் கொடுக்க போகிறோம், 5 சப்ஜெக்ட் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அதனால் இதோட ஃபீஸ் 501 ரூபீஸ் அப்படின்றது ஜூலைலேருந்து வரும். இதுக்கும் சேம் ப்ரொசீஜர். ஜிபே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை 8778 காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணும். இப்போதைக்கு இந்த 1008 ரூபீஸ், 301 ரூபீஸ் அண்ட் ஃபியூச்சரில் 501 ரூபீஸ் வரும். இது கைடன்ஸ் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, இதில் டெய்லி மோட்டிவேஷன் மெசேஜ் இருக்கும், கைடன்ஸ் வரும். அதன் பிறகு டெய்லி ஸ்டடி அண்ட் டிஸ்கஷன் குரூப் உங்களுக்கு தனியாக ஓப்பன் செய்யப்படும். நீங்கள் அகாடமியில் பே பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி அண்ட் டிஸ்கஷன் குரூப் ஓப்பன் ஆகும். ஏற்கனவே படிச்சுருக்கிற டீச்சர்ஸ் டீமோடு உங்களுக்கு சேர்க்கப்படும். அடுத்து டாபிக் வைஸ் குரூப் டீச்சிங் இருக்கும். டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வீக்கெண்ட் டெஸ்ட் இருக்கும்,
டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், மந்த்லி டெஸ்ட்டும் இருக்கும். ஒவ்வொரு பாடத்துக்கும் பாடத்தின் அடிப்படையில் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எப்படியெல்லாம் டெஸ்ட்டு தேவை சார், யூனிட் வைஸ் வேணும், டாபிக் வைஸ் வேணும், ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வேணும், இது உங்களுடைய நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் பேட்சை நம்ம என்ன பண்ணுவோம்னா க்ரியேட் பண்ணி நியூவாக கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு பழைய கொஷின் எதுவுமே இருக்காது, ஓல்டு கொஷின் எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. இந்த கொஷின் ப்ரேம் பண்ணுறதுக்காக ஆயுஷ் அகாடமியில் நான் கொஷின் பேங்க் டீமை வந்து ஹையர் பண்ணியிருக்கேன், டீச்சர் ஸ்டாஃப் எல்லாம் ஹையர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு நம்ம சேலரி கொடுக்கணும், அவங்களுக்கு நான் மந்த்லி சேலரி கொடுத்தாகணும். அப்போ மந்த்லி சேலரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் ஃபீஸ் எடுத்துன்னு தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் இது டெய்லி ஸ்டடி குரூப். இந்த 1008 ரூபா கொடுத்து நீங்கள் உள்ளே வரீங்கன்னா டெய்லி ஸ்டடி குரூப் இருக்கும், நீங்கள் இதில் பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த குரூப் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தான், ஃப்ரீ கோச்சிங் தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் வேணும், எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு வேணும், குரூப் டீச்சிங்கில் கலந்துக்கணும், நீங்கள் டிஸ்கஷன் கிளாஸில் வந்துக்கணும் அப்படின்னா தான் இந்த 1008 கொடுத்து நீங்கள் மந்த்லி ஃபீஸ்க்குள்ளே வரணும். மற்றபடி இந்த வீடியோ முழுக்க ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிற டீச்சர்ஸுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான குழு. இந்த குழுவில் ஜாயின் பண்ணால் நீங்கள் 108 ரூபா பே பண்ணிவிட்டு ரிசர்வ் லிஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் எப்போ வரும்பொழுது அப்போ நம்ம பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அணுகணும், தொடக்கல்வித்துறை இயக்குனர் அணுகணும், அப்புறம் நீதிமன்றத்தை நாடுவதாக இருந்தால் அதற்கான சட்ட வழிகாட்டுதலும் இந்த குழுவில் இருக்கும். ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க, இல்லை ஆயுஷ் அகாடமி நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் டெக்ஸ்ட் போட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது இலவச சேவைகள் கிடையாது, கட்டண சேவைகள் மட்டும்தான் ஆயுஷாவில் வழங்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள். அடுத்த பதிவு பிடி அண்ட் பிஜி ரிசர்வ் லிஸ்ட்டை பற்றி இருக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ லைக் பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக நிறைய பேருக்கு ரிசர்வ் லிஸ்ட்டை பற்றி தெரியல, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரிசர்வ் லிஸ்ட்டை பற்றி தெரியாதவங்க, புரியாதவங்க, இதை பற்றி கைடன்ஸ் வேணுன்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த கைடன்ஸ் வாங்கிட்டு பணி நியமன ஆணை பெற வழிவகை செய்யப்படலாம்.